வீடியோ போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ லைக், சப்ஸ்கிரைப், ஷேர். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா இயற்கணித முற்றுரிமைகள், அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ். ஒரு சமன்பாடு அதில் உள்ள மாறிலிகளின் எண் மதிப்புக்கும் பொருந்துமாறு இருக்குமானால் அச்சமன்பாடு ஒரு முற்றுரிமை எனப்படும். இங்கிலீஷில் an identity is an equality that remains true regardless of the values choose for its variable. We are going to see whatever you already know about this. Let's see about the in details. I will always say that reading the formula is very easy, because if you don't know the formula, it will be very easy to do some workout. We can make our own choice about the mathematics. அதாவது நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸை பற்றி நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சது தான். பட் நம்ம அதை டீஃபாக பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ்ன்றது, இயற்கணித முற்றுரிமைகள் என்பது நமக்கு ஃபியூச்சர்ஸில் நமக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு ஃபார்முலாஸுங்க. ஏன்னா 9th படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, 10th படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, 11th 12th காலேஜஸ் அண்டு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு போட்டி போடுறவங்களாக இருந்தாலும் சரிங்க, யாராக இருந்தாலுமே அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ் தெரிஞ்சால் தான் ஒரு சம்ஸை ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஏன்னா அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ் இல்லாத காம்படிட்டிவ் எக்ஸாமே கிடையாது, போட்டித் தேர்வுகளே கிடையாது. அதனால தான் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸுக்காகவே ஒரு தனி செப்பரேட் வீடியோஸே கொடுத்துருக்குறேன். சரிங்களா? இது ஃபியூச்சர்ஸில் எல்லாருக்குமே இது யூஸ் ஆகணும் அப்படின்றதுக்காகவே இந்த வீடியோஸை கொடுத்துருக்குறேன். சரிங்களா? ஸோ ஓகே, இப்போ எப்போதுமே ஃபார்முலாஸ் நம்ம ரீட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான், ரொம்ப சிம்பிள் மெத்தடு. உங்கள் டீச்சர்ஸு சொல்லியிருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு மேத்ஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டை ஏற்படுத்தணும்னு மேத்ஸ் டீச்சர்ஸுங்களே உங்களுக்கு எப்படின்னா பெஸ்ட்டாக பண்ணணும்னு உங்களுக்கு எல்லாருமே பெஸ்ட்டாக பண்ணியிருப்பாங்க. அதே பெஸ்ட் மாடலில் தான் இப்போ நானுமே உங்களுக்கு சொல்ல வரேன். சரிங்களா? உங்களுக்கு பாருங்கள், ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது எழும்புச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு ஏற்படுத்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதே இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகணும் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. என் சேனலை பற்றின மோர் வீடியோஸ், மோர் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்க, இப்போ லெசனுக்கு போகலாம். இயற்கணித முற்றுரிமைகள், அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ். We have already learned about the following identities. இந்த ஃபார்முலாஸ் எல்லாருக்குமே தெரியுங்க. பட் இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு, இதை ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாங்களா? சரிங்க, ஓகே. let us consider a plus b whole square equal to a plus b into a plus b. சரிங்களா? இப்போ ஈஸியாக இந்த ஃபார்முலாஸுக்கான ஆன்சர் கொண்டு வரோம். ஏவால் இந்த ஃபேக்டரை மல்டிப்ளை பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு பியால் பண்ணுறோம். சரிங்களா? அப்போது a இன்ட்டு a ப்ளஸ் b ஏயால் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த ப்ளஸ் சிம்பிளை போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு பியால் இந்த ஃபேக்டரை மல்டிப்ளை பண்ணுறோம். பாருங்கள், ஏவால் பண்ணுறப்ப என்ன கிடைக்குங்க, ஏ ஸ்கொயர் கிடைக்குங்க. ஏ இன்ட்டு பி
அப்போ ஏபின்னு ரைட் பண்ணலாங்களா? பி இன்ட்டு ஏவை இதை ஏபின்னு ரைட் பண்ணிக்கலாம். அப்படியே நீ பிஏன்னு ரைட் பண்ணாலும் காமடேட்டிவ் லாவை யூஸ் பண்ணி ஏபின்னு ரைட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு பி ஸ்கொயரு. இப்போ பாருங்களேன், ஏ ஸ்கொயரு, இங்கே ஒரு ஏபி இருக்குது, இங்கே ஒரு ஏபி இருக்குது. அப்போ 2ஏபின்னு ரைட் பண்ணிக்கலாங்களா? நெக்ஸ்ட்டு இந்த பி ஸ்கொயரை ரைட் பண்ணிவிடுங்க. ஃபார்முலாஸை பாருங்கள். ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். நமக்கான ஆன்சர் ஃபினிஷ்டு. இப்போ இன்னொரு மெத்தடில் நம்ம எப்படி பார்க்குறோன்னா, ஒரு ஃபிகரை ட்ரா பண்ணுறோம், அந்த ஃபிகர்ஸ் மூலமாக நம்ம சம்மை சால்வ் பண்ணுறோம். சரிங்களா? ஓகே, கம் டு த ஃபிகர். இப்போ நமக்கு ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் நான் ஒன்று கொடுத்துருக்கேன். சரிங்களா? இப்போது இந்த ஸ்கொயர் பாக்ஸில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ண போகிறேங்க. சின்ன சேஞ்சஸ். என்ன சேஞ்சஸ் அப்படின்னா, இதுக்கு இந்த கார்னர்ஸுக்கு நேம் டினோட் பண்ணுறேன். அதாவது ஃபஸ்ட்டு கார்னருக்கு ஏன்னும், நெக்ஸ்ட்டு பி, நெக்ஸ்ட்டு சி, நெக்ஸ்ட்டு டி. இதை ஆன்டி கிளாக் வைஸே நான் கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஒரு பிக்கெஸ்ட் ஸ்கொயரு, அதாவது தமிழில் சொல்லணும்னா ஒரு சதுரம், இந்த சதுரத்தை 4ஆக பிரிக்கிறேன். இந்த ஸ்கொயரை 4ஆக ஸ்ப்ளிட் பண்ணுறேன். அப்படி 4ஆக ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், 2 ரெக்டாங்கிள் 2 ஸ்கொயராக இதை பிரிக்கிறோம். தெரியுங்களா? ஸ்கொயர் ஸ்கொயர், ரெக்டாங்கிள் ரெக்டாங்கிள். அதாவது 2 சதுரமாகவும் 2 செவ்வகமாகவும் பிரிக்கின்றோம். சரிங்களா? இப்போ ஸ்கொயருக்கான ஃபார்முலா என்ன, ரெக்டாங்கிளுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்க்குறோம். சரியா? ரிசன் இதாங்க ஃபார்முலா நமக்கு. சரியா? இங்கே பாருங்கள், ஸ்கொயருக்கான ஃபார்முலா பார்த்திங்கன்னா ஏரியா. ஸ்கொயர் அப்படின்னா தமிழில் சதுரம், ஏரியானா பரப்பு. இப்போ ஸ்கொயருக்கான ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ஏ ஸ்கொயர், பக்கம் இன்ட்டு பக்கம் அப்படின்னு அர்த்தம். இல்லை, ஏயோட மீன் லென்த் ஆஃப் சைட்ஸு. இங்கே ரெக்டாங்கிளுக்கு பார்ப்போம். ரெக்டாங்கிள் மீன் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் W இன்ட்டு ஹெச். W மீன் வித்து இன்ட்டு ஹைட்டு. இது வித்து, இது ஹைட்டு. இப்போது இந்த ஃபார்முலாஸை பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ இந்த ஐடென்டிட்டிஸை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே பாருங்கள், இப்போது 1 ஸ்கொயர் இருக்குது. இந்த ஸ்கொயரை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிறேன், பிரிச்சிருக்கிறேன். 2 ரெக்டாங்கிளாகவும் 2 ஸ்கொயராகவும் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிறேன். இதை செப்ரேஷன் பண்ணியிருக்கேன். ஏபிசிடி அப்படின்னு நேமு டினோட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போது செப்ரேட் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கும் நேமு இப்போ டினோட் பண்ண போகிறோம். ஏபிசிடின்னு கொடுத்தோமா, நெக்ஸ்ட்டு இஎஃப் ஜிஹெச்ஐன்னு கொடுக்கணும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துக்கு இ கொடுங்க, இந்த இடத்துக்கு எஃப் கொடுங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு இதை தானே நம்ம பிரித்தோம், இஎஃப். நெக்ஸ்ட்டு இதை பிரித்தோமா, அதனால் ஜிஹெச்ஐ அப்படின்னு பிரிச்சுக்கிறீங்க. பிரிச்சாச்சுங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இதுக்கு நேம் டினோட் பண்ணுறீங்க. நேம் எப்படி டினோட் பண்ணிங்கன்னா, இந்த ஸ்கொயருக்கு எப்போதுமே என்னன்னா சைடு இன்ட்டு சைடு தானே ஸ்கொயரோட ஃபார்முலா.
இங்கே பாருங்கள் ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஏ, அதான் ஸ்கொயரோட ஃபார்முலா. அப்போ ஸ்கொயர் இருக்கிற பிளேஸில் ஏவை டினோட் பண்ணுங்கள். அப்போ இதுக்கு நேர் ஆப்போசிட்டும் நமக்கு என்ன வரும்? ஏ தான் வரும். அப்போ இங்கேயும் ஆப்போசிட்டில் என்ன வரும்? ஏ தான் வரும். இதுக்கு நேர் ஆப்போசிட்டில் என்ன வரும்? ஏ தான் வரும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரெக்டாங்கிளில் பார்க்குறோம். ரெக்டாங்கிளில் பிரெத்து, அப்போ இதுக்கு நேர் ஆப்போசிட்டும் பி தானே வரும். சரிங்களா? அப்போ இங்கே பார்க்குறீங்க, இங்கே பார்க்குறப்ப இந்த ஃபுல் ஷேப்ஸையும் எடுத்துக்கிறீங்க. அப்போ இங்கே பி வரும். அப்போ இதுக்கு நேர் ஆப்போசிட்டு இங்கேயும் பி தான் வரும். இப்போது சின்ன ஒரு இது, இப்போ இந்த ஃபுல் ஸ்கொயரோட லென்த்தை பார்த்திங்கன்னா இந்த வரைக்கும், இந்த ஸ்கொயர் ஸ்டார்டிங்லேருந்து இதை ரெண்டையும் இதோடைய வேல்யூஸை ஆட் பண்ணோம் அப்படின்னா ஏயும் பியும் ஆட் பண்ணணும். அதாவது இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் 12 சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னா இங்கே ஒரு 5 சென்டிமீட்டர் இருக்குது. அப்போ டோட்டலாக இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் இதோட டோட்டல் சென்டிமீட்டர் எத்தனைன்னு பார்த்தா 12 + 5, இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் தான் டோட்டலாக இதோடைய லென்த்தை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதனால தான் என்ன பண்ணுறேன், இதுக்கு நமக்கு டோட்டல் லென்த் வேணும் அப்படின்னா ஏயையும் பியும் ஆட் பண்ணுறோம். சரிங்களா? அதே தான் இங்கே ஆப்போசிட்லேயும் வரும், இங்கே சைட்லேயும் இதான் வரும், இங்கேயும் அதுதான் வரும். அப்போ இந்த இடமும் என்ன பண்ணுறோம், ஏ ப்ளஸ்ஸு பின்னு ரைட் பண்ணிக்கிறோம். சரிதாங்களா? இப்போ சம்மை இப்போ சால்வ் பண்ண போகிறாங்க. சரிங்களா? இன் திஸ் டயக்ராம் இப்போ இந்த ஃபிகரில் நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா டோட்டலாக இங்கே பாருங்கள் ஏபிசிடி அது வந்து ஸ்கொயரா. அப்போ இங்கே பாருங்கள் சைஸ் ஆஃப் த ஸ்கொயர் ஏபிசிடி இஸ், ஏபிசிடி பார்த்தீங்கன்னா இதோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து என்னன்னா ஏ ப்ளஸ் பி, இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி. அப்போது இந்த ஒரு சைடு பார்த்தீங்கன்னா சைஸ் ஆஃப் த ஸ்கொயரில் ஒரு சைடு, அதாவது சதுரத்தின் ஒரு பக்கம் ஏ ப்ளஸ்ஸு பி. இப்போ ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் அப்படின்னு கேட்டாக்க ஏரியா ஆஃப் த ஸ்கொயர், அதாவது சதுரத்தின் பரப்பளவு, தமிழில் சதுரத்தின் பரப்பளவு ஈக்குவல் டு சைடு பை சைடாக பக்கம் இன்ட்டு பக்கம் ஃபார்முலா. அப்போது இந்த பெரிய ஸ்கொயரை தான் எடுத்துக்கிறோம், ஏபிசிடின்னு இருக்குல்ல, ஏபிசிடி இது பெரிய ஒரு ஸ்கொயர். இந்த ஸ்கொயரில் ஏரியா அப்படின்னா பக்கம் இன்ட்டு பக்கம், அதாவது சைடு இன்ட்டு சைடு. அப்போ ஒரு சைடு வந்து ஏ ப்ளஸ் பி, இன்னொரு சைடு ஃபுல்லி பார்க்குறப்ப ஏ ப்ளஸ் பி, இங்கேயும் ஏ ப்ளஸ் பி. அப்போ எப்படி ரைட் பண்ணணும், ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ்ஸு பி. இப்போ இதை வச்சே நான் ஒரு சம்மு சால்வ் பண்ணேன், அதை காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இதை தானே சால்வ் பண்ணி காமிச்சேன், ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி அப்படின்னு இருக்குதுங்களா. இங்கே இதை சால்வ் பண்ணி இந்த ஃபார்முலா டெரிவ் பண்ணிட்டோமா, இதையும் எடுத்துக்கலாம். இதுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம ஃபார்முலா எப்படி ஈஸியாக அமைக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? இங்கே பாருங்களேன், ஏஇஜிஹெச் இந்த ஸ்கொயரை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். சரியா? நெக்ஸ்ட்டு எதை எடுத்துக்கிறோன்னா, நெக்ஸ்ட்டு ரெக்டாங்கிள் அப்படியே வரிசையாக, இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டு, இது ஃபோர்த்தா இப்படி எடுக்கிறோம். இங்கே பாருங்களேன், ஃபஸ்ட்டு, செகண்டு,
தேர்டு, இது ஃபோர்த்து அப்படின்னு செப்பரேட்டாக இதை நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு ஸ்கொயரு, நெக்ஸ்ட்டு ரெக்டாங்கிளு, நெக்ஸ்ட்டு ஸ்கொயர், இந்த ஆர்டரில் நம்ம இப்போ எடுக்க போகிறோம். இப்போ ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் என்ன எடுக்க போகிறோம்? ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் என்ன ஏரியா எடுக்க போகிறோம்? AEHG, AEHG ப்ளஸ்ஸு ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் AEHG. தமிழில் எதுன்னா சதுரத்தின் பரப்பளவு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த ரெக்டாங்கிள் சைடு எடுக்கிறோம். செவ்வகத்தின் பரப்பளவில் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் செவ்வகத்தின் பரப்பளவு என்ன செவ்வகத்தின் பரப்பளவு? நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய செவ்வகம் EBIH, EBIH ப்ளஸ்ஸு நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? நெக்ஸ்ட்டு ரெக்டாங்கிள் GHFD, நெக்ஸ்ட்டு ரெக்டாங்கிள் GHFD. இது ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குதுங்களா? அப்போ இங்கே ஈக்குவல் பண்ணுங்க, ப்ளஸ்ஸு ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் GHFD, GHFD. அதே சேம் தான் தமிழ் மீடியம். செவ்வகத்தின் பரப்பளவு தமிழில் அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் இது எடுக்கிறோம். சரிங்களா? ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் HICF, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு வந்து ஏரியா, அதாவது AEHG, இதுக்கு வந்து ஏரியா பார்த்தீங்கன்னா A இன்ட்டு A அப்படின்னு அர்த்தம். ஃபார்முலா A இன்ட்டு A. இதான ஏரியா ஆஃப் த ஸ்கொயரு. நெக்ஸ்ட்டு ரெக்டாங்கிளுக்கு பார்க்குறோம். ரெக்டாங்கிளில் பார்த்தீங்கன்னா லென்த்து அண்டு பர்த்து, லென்த்து பார்த்தீங்கன்னா A, பர்த்து பார்த்தீங்கன்னா B. அப்போ எப்படி ரைட் பண்ணோம்? ப்ளஸ்ஸு A இன்ட்டு B ப்ளஸ்ஸு நெக்ஸ்ட்டு ரெக்டாங்கிள். இங்கே பாருங்களேன், இந்த இடமும் இங்கே A தான், இங்கே என்ன இருக்கோ அதே தான் இங்கேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ இதுலேயும் என்னது? லென்த்து இன்ட்டு பர்த்து. அப்போ இங்கேயும் என்ன கிடைக்கும்? இந்த ரெக்டாங்கிள்லேயும் A இன்ட்டு B அப்படி தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கொயரில் பார்த்தீங்கன்னா B இன்ட்டு B, இங்கே பாருங்க, இதுக்கு நேர் ஆப்போசிட்டும் B தான் இருக்குது. அப்போ இந்த இடமும் என்ன கிடைக்கும் நமக்கு? இந்த இடமும் B தான். இதுக்கு நேர் ஆப்போசிட்டு என்ன கிடைக்கு? இந்த இடமும் B தான். இதுக்கு நேர் ஆப்போசிட்டு இந்த இடம் A, இதுக்கு நேர் ஆப்போசிட்டு இந்த இடமும் A தான் கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன கிடைக்கும்னா B இன்ட்டு B, பக்கம் இன்ட்டு பக்கம், சைடு பை சைடு. அப்போ என்ன கிடைக்கும்? B இன்ட்டு B அப்படின்னு கிடைக்கும். இப்போ ஃபார்முலாவை தெளிவாக ரைட் பண்ணால் A இன்ட்டு A, A ஸ்கொயரு, அதாவது இங்கேயும் பவரில் ஒன்று இருக்குது, இங்கேயும் பவரில் ஒன்று இருக்குது.
சேம் நம்பராக இருந்துச்சுன்னா, சேம் வேரியபிளாக இருந்துச்சுன்னா, சேம் கோஃபிஷியண்ட்டு வேரியபிளில் சேம் கோஃபிஷியண்ட்டாக இருந்துச்சுன்னா பவர்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே ஏபின்னு கிடைக்கும், இங்கேயும் ஏபின்னு கிடைக்கும். ஏபி ஏபி பி இன்ட்டு பி பி ஸ்கொயர். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஏ ஸ்கொயரு, இங்கே ஒரு ஏபி, இங்கே ஒரு ஏபி. அப்போ என்ன கிடைக்கும்? 2ab ப்ளஸ்ஸு பி ஸ்கொயரு. இது எதோட ஃபார்முலா? ஏ ப்ளஸ்ஸு பி ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா. தட்ஸ் ஆல்ங்க. இந்த ஏ ப்ளஸ்ஸு பி ஹோல் ஸ்கொயரோட எக்ஸ்ப்ளனேஷன் கம்ப்ளீட்டடு. இதில் ஏதாவது டவுட்டு அப்படின்னா அகைன் ஒன்ஸு இந்த வீடியோவை தெளிவாக நிதானமாக நிறுத்தி பாருங்கள். மேலும் டவுட்டு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு ஃபார்முலா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ்ஸு பி ஸ்கொயர். சரிங்களா? இப்போ அதே சேம் டயக்ராம் தான் ரைட் பண்ண போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். என்ன சேஞ்சஸ்னு இப்போ பார்ப்போம் வாங்க. அந்த டயக்ராமுக்கு போகலாம். இந்த ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயருக்கான ஃபார்முலாவுக்கு என்ன டயக்ராம் ட்ரா பண்ணணுமோ அதே சேம் டயக்ராம் தாங்க. ஆனால் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருப்போம். என்னென்னு இப்போ நான் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த 4 சைட்ஸுக்குமே நேம் டினோட் பண்ணுங்க. இப்போ ஒரு ஸ்கொயர் ஒன்று ட்ரா பண்ணியிருக்கேன். சரிங்களா? இந்த ஸ்கொயருக்கு நான் நேம் டினோட் பண்ணுறேன். ஏ பி சி டி நேம் டினோட் பண்ணிட்டேன்னா, இப்படி நான் பிரிச்சுட்டேன்னா, இப்போ பிரித்த பிறகு இங்கே சைடில் ஏன்னும் இந்த சைடு ஏன்னு பிரிச்சுருக்கிறேன். பட் ஸ்மால் சேஞ்சஸ்ஸு இங்கே பாருங்கள், இங்கே ஏன்னு கொடுங்க, இந்த இடம் பின்னு கொடுங்க, இந்த இடம் சியாக கொடுங்க, இங்கே டியாக கொடுங்க. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை பிரிக்கிறேன். அதாவது ரெக்டாங்கிள் 2 ஸ்கொயராக பிரிக்கிறேன். பிரிச்சிட்டேன்னா இப்போ இந்த இடத்துக்கு என்ன பண்ணுறேன்னா சரி இதை ஃபஸ்ட்டு பிரிச்சிடும். நெக்ஸ்ட்டு இங்கே பிரிக்கிறேன். பிரிச்சுட்டேன்னா இப்போ பிரித்த பிறகு என்ன பண்ணுறோன்னா ஏபிசிடி அடுத்து என்ன லெட்டர்ஸ் வரும்? இஎஃப்ஜி இஎஃப்ஜி. நெக்ஸ்ட்டு இந்த இடம் ஹெச் வரும், இந்த இடம் ஐ வரும். சரிங்களா? இப்போது நான் பிக்கஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த லென்த்துக்கு இங்கே நான் என்ன நேம் கொடுக்குறேன் அப்படின்னா ஏ மைனஸ் பின்னு கொடுக்குறேன். இங்கே ஸ்மாலஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த ஸ்கொயர் பாக்ஸுக்கு நேராக பின்னு நேம் கொடுக்குறேன். அப்போ இங்கே ஏ மைனஸ் பின்னா ஆப்போசிட் சைடும் என்ன ஆகும்? இங்கே ஆப்போசிட் சைடும் என்ன கிடைக்கும்? ஏ மைனஸ் பி தான் கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா இங்கே பிங்களா, அப்போ ஆப்போசிட்டில் என்ன கிடைக்கும்? பின்னு தான் கிடைக்கும். சரிங்களா? இங்கே ஸ்கொயர் பாக்ஸ் இருக்குது. சரியா? இங்கே என்ன பாக்ஸ் இருக்குது? ஸ்கொயர் பாக்ஸ் இருக்குது. அப்போ இங்கே பின்னா இங்கேயும் பி தான் கிடைக்கும். அப்போ நேர் ஆப்போசிட்டு இந்த இடமும் பி தான், இங்கேயும் பி தான் கிடைக்கும். சரிங்களா? இப்போ ஸ்கொயர் பாக்ஸில் இங்கே பாருங்கள், இது ஒரு ஸ்கொயர் பாக்ஸு. ஸ்கொயர் ஏரியா ஆஃப் த ஸ்கொயரோட ஃபார்முலா ஏ இன்ட்டு ஏ. அப்போ இங்கே என்ன வேல்யூஸ் வந்திருக்கோ அதே சேம் தான் இங்கேயும் வரும். அப்போ இங்கேயும் என்ன எழுதிக்கிறோம்? ஏ மைனஸ் பி அப்படின்னு இங்கே ரைட் பண்ணிக்கிறோம். சரியா? அப்போ இங்கே ஏ மைனஸ் பின்னா இங்கேயும் என்ன கிடைக்கும்? இங்கேயும் ஏ மைனஸ் பி தான் இருக்கும். அப்போ இங்கேயும் என்ன கிடைக்கும்? ஏ மைனஸ் பி தான் கிடைக்கும். அப்போ இங்கே பின்னா இந்த இடம் என்ன கிடைக்கும்? இங்கேயும் பி தான்.
அப்போ இங்கே ஏ மைனஸ் பின்னா இந்த இடமும் ஏ மைனஸ் பி தான். சரிதானே? இப்போ ஒன் ரெக்டாங்கிளில் 4 சைஸையும் பாருங்கள். லென்த்து பர்த்து கரெக்டாக இருக்கா? பர்த்து லென்த்து கரெக்டாக வருதுங்களா? இங்கே பாருங்கள், ஸ்கொயரில் பாருங்கள், சைடு கரெக்டாக வந்துருக்குமே. எதுலேயுமே சேஞ்சஸ் ஆகுது. ரெக்டாங்கிள் அப்படின்னா லென்த்து இன்ட்டு பர்த்து இங்கே பாருங்கள், ஸ்கொயரு ஏ அப்படியே சேமாக தான் இருக்கும். 4 சைடும் ஈவனாக இருந்துச்சுன்னா அது ஸ்கொயரு. அகைன் ஒன்ஸு நான் ரீகால் பண்ணிடுறேன். ஏரியா ஆஃப் த ஸ்கொயரும் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஃபார்முலாவும் ஒன்ஸ் நான் டிஸ்பிளேவில் காமிக்கிறேன். ஒன்ஸு ஞாபகப்படுத்திங்க. ஸ்கொயரோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் சைட் பை சைடு அப்படின்னு வரும். பக்கம் இன்ட்டு பக்கம்னு லென்த் ஆஃப் த சைடு. சரிங்களா? ரெக்டாங்கிளில் பார்த்தீங்கன்னா வித்து அண்டு ஹைட்டுன்னு வரும். ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் வித்து இன்ட்டு ஹைட்டு. சரிங்களா? இதுதான் ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு கோ டு சம் சால்வ்டு. இப்போ இதாங்க இருக்குது. சரிங்களா? இப்போ இதை வச்சு தான் நம்ம இப்போ சம்மு பார்க்க போகிறோம். அதாவது த ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ஏபிசிடி ஈஸ், இங்கே பாருங்கள், இதில் ஏ மைனஸ் பியவும் ஆட் பண்ணால் நமக்கு ஏன்னு தான் கிடைக்கணும். அப்போ இங்கே பாருங்கள், நான் சால்வ் பண்ணி காமிச்சிட்றேன். ஏ மைனஸ் பி ப்ளஸ் பி கேன்சல் பண்ணிடுமா? ப்ளஸ் பியும் மைனஸ் பியும் கேன்சல் ஆகிடுமா? ரிமைனிங் நமக்கு கிடைக்கிறது ஏ வேல்யூஸு தான் கிடைக்கும். அப்போ இங்கே பாருங்கள், ஏ தான் இந்த சைடும் ஏ தான், இங்கேயும் ஏ தான் கிடைக்கும், இங்கேயும் ஏ தான். அப்போ the area of the square ABCD is A square units. அதாவது சதுரத்தின் பரப்பளவு. தமிழில் சதுரத்தின் பரப்பளவு ABCD ஈக்குவல் டு A ஸ்கொயர் சதுர அலகுகள் அப்படின்னு தமிழில் எழுதணும். The area of the square, the area of the square. ஃபஸ்ட்டு எந்த ஏரியாவை எடுத்துக்கிறோம்னா AHFE வித் சைடு வந்து என்னங்க A மைனஸ் பி, அதான ஒரு சைடு இஸ் சைட் பை சைடு. அப்போ A மைனஸ் பி இன்ட்டு A மைனஸ் பின்னு வருமா? அப்போ A மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு எழுதலாங்களா? சதுர அலகுகள் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இதில் இப்போ ரெக்டாங்கிளோட சைடை மட்டும் பார்க்கணும். இது ரெக்டாங்கிள். ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிளை மட்டும் தனியாக பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் த ஸ்கொயரை தனியாக பார்க்குறோம். இப்போ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த முழுமையாகவே பார்த்துருவோம். இங்கே பாருங்கள், BCIH இந்த ரெக்டாங்கிள் BCIH. இதை பார்த்தீங்கன்னா A மைனஸ் பி ப்ளஸ் பி. அப்போ இங்கே ஏ தானே கிடைக்கும் இன்ட்டு இந்த பிளேஸு. இந்த ஃபுல் ரெக்டாங்கிளை எடுத்துக்கிறோம். அதாவது இந்த ஃபுல்லாகவே எடுத்துக்கிட்டோம்னா இந்த பக்கம் இன்ட்டு இது வித்து இன்ட்டு ஹைட்டு அப்படின்னு வரும். அப்போ என்ன கிடைக்கும்? ஏ இன்ட்டு பின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ரெக்டாங்கிளை எடுத்துக்கிறோம்.
எந்த ரெக்டாங்கிள் EGCD ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் என்ன ரெக்டாங்கிள் EGCD இதை எடுத்துக்கிட்டோம்னா என்ன கிடைக்கும் B இன்ட்டு A அப்படின்னு தானே கிடைக்கும். அப்போ இதை எப்படி எடுத்துக்கலாம் A இன்ட்டு B அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் த ஸ்கொயரு FGCIE இந்த ஸ்கொயர் ஆல்ரெடி இந்த ஸ்கொயரை நம்ம பார்த்துட்டோம் சரிங்களா. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கொயரு FGCIE ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் FGCIE B இன்ட்டு B அப்படின்னு தானே கிடைக்கும். B இன்ட்டு B இஸ் ஈக்குவல் டு B ஸ்கொயர் அப்படின்னு கிடச்சிரும் சரியா. இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் ஏரியா ஆஃப் த BGFH இதை தனியாக பிரிக்கிறோம். இதிலேருந்து பிரிக்கிறோம் இதிலேருந்து BCIH அதிலேருந்து இந்த ஸ்கொயரை மட்டும் தனியாக பிரித்து எடுக்கிறோம். முன்னாடி எப்படி எடுத்தோம் இதை முழு ரெக்டாங்கிளாக எடுத்தோம். நமக்கு நீடு பார்த்திங்கன்னா இந்த ரெக்டாங்கிள் மட்டும்தான் நமக்கு நீடு. அப்போ இதிலேருந்து இதை கழிக்கணுமா செப்ரேட் பண்ணணுமா அதை தான் இப்போ செய்ய போகிறோம். ரைட் பண்ணிட்டோமா. ஏரியா ஆஃப் த rectangle BGFH equal to area of the rectangle BCIH area of the rectangle FGIE இங்கே பாருங்க BGFH நமக்கு இந்த வேல்யூஸ் தான் நீடு. நம்ம டோட்டலாக இந்த வேல்யூஸை தான் எடுத்துருந்தோம். அப்போ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் BCIH இதிலிருந்து இதை கழிக்கிறோம். அப்போ FGCIE இதை கழிச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே ஏங்க நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் BCIH வந்து A இன்ட்டு B. அப்போ இதை ABன்னு ரைட் பண்ணலாம். இப்போ அங்கே தான் ரைட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இந்த இடத்த இதோட வேல்யூஸ் என்ன கிடச்சிருக்கு AB மைனஸ் இந்த மைனஸ் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் FGCIE இது என்னன்னா ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் இது. அப்போ இந்த இடத்துல ஸ்கொயர்னு தான் கொடுக்கணும். நான் தவறாக எழுதிட்டேன். ஸ்கொயர் ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் FGCI இதுக்கு என்னென்னா B இன்ட்டு B. அப்போ B ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைக்குங்களா. இப்போ தான் என்ன பண்ணுறோம் we can see that area of the square AHFE இந்த ஸ்கொயரை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போ இதை ரைட் பண்ணோன்னா ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் AHFE. இப்போ என்ன பண்ணுறோம் ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ABCD அதை எடுத்துக்கிறோம். ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ABCD இதை எடுத்துக்கிறோங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா இதிலேருந்து மற்றதை மைனஸ் பண்ணுறோம். எதை மைனஸ் பண்ணுறோன்னா ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ரெண்டு ரெக்டாங்கிளையும் EGCD இந்த ஃபுல் ரெக்டாங்கிளை தானே எடுத்துக்கிட்டோம். இதை தான் இப்போ ரெண்டாக பிரிக்க போகிறோம். அப்போ ஏரியா ஆஃப் த rectangle EGCD plus area of the rectangle இந்த rectangle இது BGFH area of the rectangle BGFH. இப்போ ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா A மைனஸு B ஹோல் ஸ்கொயரு
a minus b whole square. அதாவது இங்கே பாருங்களேன், AHFE சைட் பை சைடு a minus b into a minus b. அப்போ என்ன சொன்னால் a minus b whole square அப்படின்னு கிடைக்கும் நமக்கு. இப்போ ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ஏபிசிடின்னு கேட்டிருக்காங்க. ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ஏபிசிடினா ஏபிசிடி இந்த பெரிய ஸ்கொயரு இங்கே பாருங்கள், இதுக்கு ஏ இங்கேயும் ஏ தான். அப்போ ஏ இன்ட்டு ஏ என்ன கிடைக்கும்? ஏ ஸ்கொயர் மைனஸ் இங்கே பாருங்கள் ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ஃபினிஷ்டுங்களா. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் இஜிசிடி. ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் இஜிசிடி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி. அதை ஏபின்னு ரைட் பண்ணிக்கலாமா நம்ம? அப்போ இந்த இடத்துல ஏபி ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் பிஜிஎஃப் கட்சி. பிஜிஎஃப் கட்சி இங்கே பாருங்கள், பிஜிஎஃப் கட்சிக்கு வேல்யூஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஏபி ப்ளஸ் ஏபி மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ இதை சால்வ் பண்ணுறோம். ஏ ஸ்கொயர் மைனஸ் அளவில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஏபி மைனஸ் ஏபி மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு பி ஸ்கொயரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் இங்கே ஒரு ஏபி இங்கே ஒரு ஏபி, சைனு பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்குது. அப்போ 2ab ப்ளஸ்ஸு பி ஸ்கொயர். அப்போ a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ்ஸு பி ஸ்கொயர்னு இருக்குது. இப்போ இன்னொரு மெத்தடும் நம்ம பார்க்க போகிறோம். என்ன மெத்தட் அப்படின்னா, நான் இப்போ இந்த ஒரு ஸ்கொயரை மட்டும் எடுத்துக்கிறேன். அப்போ இந்த ஸ்கொயரை மட்டும் நான் எடுத்துக்கிறப்ப என்ன ஆகுன்னா, இதோட இந்த சைடு ஏ மைனஸ் பி, இந்த சைடு ஏ மைனஸ் பி, இந்த சைடு ஏ மைனஸ் பி, இந்த சைடும் ஏ மைனஸ் பி. இப்போ ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் சதுரத்தின் பரப்பு பார்த்திங்கன்னா ஏ இன்ட்டு ஏன்னு கிடைக்குங்க. ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. சரியா? இதை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்க்குறோம். இப்போ இது 2 ஃபேக்டராக இருக்கிறதா வச்சுக்கோம். ஏயால் இந்த ஏ மைனஸ் பியை ஃபில்லப் பண்ணணும், மைனஸ் பியால் இதை ஃபில்லப் பண்ணணும். அப்போ ஏ இன்ட்டு ஏ மைனஸ் பி, இந்த மைனஸு பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இப்போ ஏல உள்ள பண்ணுனா ஏ ஸ்கொயரு, ஏ இன்ட்டு மைனஸ் பி மைனஸ் ஏபி, பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ, அப்போ மைனஸ் ஏபி மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு பி ஸ்கொயரு. இப்போ ஏ ஸ்கொயர் இங்கே ஒரு மைனஸ் ஏபி இங்கே ஒரு மைனஸ் ஏபி, அப்போ மைனஸ் 2ab ப்ளஸ்ஸு பி ஸ்கொயரு. இப்போ ஏரியா ஆஃப் த ஸ்கொயருக்கு ஃபார்முலா என்னன்னா, பக்கம் இன்ட்டு பக்கம் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இங்கே என்ன கிடைக்கும்? ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதை ப்ரூஃப் பண்ணிட்டோம்னா தட்ஸ் ஆல்ங்க ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா கம்ப்ளீட்டடு. நெக்ஸ்ட்டு அல்ஜிபிரிக் ஐடென்டிட்டிஸில் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இதுக்கான டயக்ராமு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதாங்க டயக்ராமு. சரிங்களா? ஒரு ஸ்கொயர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கொயர் பாக்ஸில் பார்த்திங்கன்னா இதை என்ன பண்ணுறோம், ட்ரூவாக அதே போல் தான் ஒரே ஒரு ஸ்கொயரை மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாம் ரெக்டாங்கிளாக பிரிக்கிறோம். சரியா? இப்போ எப்படி பிரிச்சுட்டுங்களா? இப்போ தான் நான் நேமை டினோட் பண்ண போகிறேன். எப்படி டினோட் பண்ணுறேன்னா, இந்த இடத்த ஏன்னு டினோட் பண்ணிக்கிறேன், இந்த இடத்த பின்னு டினோட் பண்ணுறேன், இந்த இடத்த சின்னு டினோட் பண்ணுறேன், இந்த இடத்த டின்னு டினோட் பண்ணுறேன். சரிங்களா? அப்படி டினோட் பண்ணோன்னா இங்கே
இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஏ, இது ஃபுல்லாகவே ஏ. அப்போது ஆப்போசிட்லேயும் என்ன கிடைக்கும், இது ஃபுல்லாகவே ஏன்னு தான் வரும். சரியா? இப்போ இந்த இடத்த நான் இங்கே இந்த இடம் மட்டும்தானே எடுத்துக்கிறேன், ஏபிசிடி. அப்போ இந்த இடமும் என்ன கிடைக்கும் நமக்கு, ஃபுல்லாகவே ஏன்னு தான் கிடைக்கும். இந்த இடம் ஃபுல்லாகவே ஏ தான். சரி, அதனால தான் இந்த சென்டரில் கொடுத்துருக்கேன். அப்போ இங்கேயும் ஏ தான், இங்கேயும் ஏ தான். இது ஒரு ஸ்கொயராக கன்சிடர் பண்ணிக்கிறீங்க. சரியா? இப்போது நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நேமை டினோட் பண்ண போகிறேன். ஏபிசிடின்னு பண்ணோமா, இஎஃப் ஜி, நெக்ஸ்ட்டு இந்த இடம் ஹெச்ஐஏ. சரிங்களா? இப்போ இந்த இடம் சின்ன ஸ்கொயர், அப்போ இந்த இடம் பி தான் வரும். அப்போ இங்கேயும் பி தான் வரும், இந்த இடமும் பி தான், ஆப்போசிட்லேயும் பி தான். அப்போ இதுக்கு நேர் பிளேஸு பி தான் கிடைக்கும். சரியா? அப்போ இதுக்கு நேராக இருக்கிற இந்த இடமும் என்ன கிடைக்கும், பின்னு தான் கிடைக்கும். அப்போ இந்த ஃபுல்லாகவே, இது ஃபுல்லாகவே நம்ம பார்த்தோம்னா என்ன கிடைக்கும், இந்த இடம் ஏ ப்ளஸ்ஸு பி அப்படின்னு கிடைக்கும். அப்போ இங்கேயும் ஆப்போசிட்டில் என்ன கிடைக்கும், ஏ ப்ளஸ்ஸு பி அப்படின்னு தான் இங்கேயும் கிடைக்கும். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அடுத்த பிளேஸுக்கு நேம் கொடுக்குறேன். அடுத்த பிளேஸுக்கு எப்படி நேம் கொடுக்கறது அப்படின்னா, இந்த இடத்துக்கு நேம் கொடுக்கணும், இந்த இடத்துக்கும் நேம் கொடுக்கணும். இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் இங்கே ஏ வரணும். அப்போ என்ன பண்ணலாம், ஏ மைனஸ் பின்னு கொடுக்கலாமா? இங்கே பாருங்கள், போத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஏ மைனஸ் பி ப்ளஸ்ஸு பி ஆட் பண்ணால் மைனஸ் பி ப்ளஸ் பி கேன்சல் ஆகிடும். டோட்டல் வேல்யூஸ் ஏன்னு கிடச்சிடும். அப்போ இங்கேயும் ஏன்னாக்கா இங்கே என்ன கொடுக்கலாம், ஏ மைனஸ் பின்னு கொடுக்கலாமா? சும்மா அண்டர்ஸ்டாண்டுங்களா? ஓகே. அப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஏவை பியும் மல்டிப்ளை பண்ணால் இந்த இடம் ஏபின்னு கிடைக்கும். பியும் மல்டிப்ளை பண்ண, இப்போ நம்ம நேம் எல்லாமே நம்ம டினோட் பண்ணிட்டோமா? இப்போ நம்ம சம்முக்கு போகிறோம். ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஏஹெச்ஜிஇ, இந்த ரெக்டாங்கிளை மட்டும் எடுத்துக்கிறோம். இது பாருங்கள், நான் ஸ்மால் டயக்ராம்லேயே ஒன்றில் ட்ரா பண்ணிட்டேன் பாருங்கள். ஏஹெச்ஜிஇ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு, ரெக்டாங்கிளோட ஃபார்முலா என்ன, வித்து இன்ட்டு பிரெத்து. அப்போ ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. இங்கே பாருங்கள், இது ஏ மைனஸ் பி, இங்கே ஏ ப்ளஸ் பின்னா இங்கேயும் ஏ ப்ளஸ் பி தானே வரும். இது ஃபுல்லாகவே ஏ ப்ளஸ் பிங்க, இங்கே ஃபுல்லாகவே. அப்போ நேரம் ஆப்போசிட்டும் இந்த பிளேஸும் என்ன கிடைக்கும், ஏ ப்ளஸ் பி தான் கிடைக்கும். அப்போ ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி அப்படின்னு கிடைக்கும். ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. ஓகேவா? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு பிங்களா? இப்போ ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ஏபிசிடி, ஏபிசிடி இந்த இருக்குது இப்படி. சரிங்களா? அந்த டயக்ராமை ட்ரா பண்ணுறேன். இது பாருங்கள், ஏபிசிடி ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ஏபிசிடி. சரிங்களா? ப்ளஸ் மைனஸ் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள். நெக்ஸ்ட்டு என்னது, ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள். எந்த ரெக்டாங்கிள் அப்படின்னா
EFCD இந்த ரெக்டாங்கிள் பாருங்க. ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் EFCD இங்கே பாருங்கள் EFCD. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் வந்து W இன்ட்டு ஹெச்சுங்களா B இன்ட்டு A இங்கே பாருங்கள் B இன்ட்டு A ரைட் பண்ணியிருக்கேன்னா. நெக்ஸ்ட்டு ரெக்டாங்கிள் பார்த்தீங்கன்னா BHIC. நெக்ஸ்ட் ரெக்டாங்கிள் BHIC. இந்த டயக்ராமை தனியாக ட்ரா பண்ணி நான் காமிக்கிறேன். இந்த ரெக்டாங்கிள் BHIC. BHIC இது என்ன சொல்லுவோம்? ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள். ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் BHIC மைனஸ் ஏரியா ஆஃப் த ஸ்கொயர். இந்த ஸ்கொயரோட வேல்யூஸ் ரைட் பண்ணுறோம். இந்த ஸ்கொயர் FGIC. இந்த சைடு பார்த்தீங்கன்னா B, இந்த சைடு பார்த்தீங்கன்னா B. அப்போ ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் FGIC. இந்த ஃபார்முலாஸ் கம்ப்ளீட்டடு. A plus B into A minus B is equal to A square minus B square completed. இப்போ 3 ஃபார்முலா நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 1 ஃபார்முலாஸ் ஒன்லி ரிமைனிங்கு. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ இந்த ஃபார்முலா இருக்குல்லங்க, இதோட ஷார்ட் ஃபார்மு, அதாவது இதை எடுத்துக்கிட்டு LHS சைடு எடுத்துக்கிட்டு RHS சைடு நம்ம ப்ரூஃப் பண்ணுறோம். இன்னொரு மெத்தடு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஃபேக்டர் இருக்கிறதா வச்சுக்கோம். இப்போ A மைனஸ் B இன்ட்டு A ப்ளஸ் B. ஏஆல் ஃபுல்லாகவே மல்டிப்ளை பண்ணுறோம், மைனஸ் பியால் ஃபுல்லாகவே மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ A இன்ட்டு A ப்ளஸ் B, இந்த மைனஸ் சிம்பிள் B இன்ட்டு A ப்ளஸ் B. சரியா? இப்போ ஏஆல் மல்டிப்ளை பண்ணால் A இன்ட்டு A ஸ்கொயரு, A இன்ட்டு B AB. நெக்ஸ்ட்டு B மைனஸ் B இன்ட்டு A மைனஸ் AB, மைனஸ் B இன்ட்டு ப்ளஸ் B. அப்போ மைனஸ் B ஸ்கொயர் ப்ளஸ் AB மைனஸ் AB கேன்சல் ஆகிடுமா? அப்போ A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர். therefore LHS equal to RHS. hence the proof. that's all. next algebraic identities la x plus a into x plus b is equal to x square plus a plus b into x plus ab அப்படின்னு பார்ப்போம். இப்போ நமக்கு கொடுத்துருக்கு சேம் ஸ்கொயர் டயக்ராம். இப்போது இந்த டயக்ராமில் அப்படி தான் நேமை டினோட் பண்ணுறோம். இந்த ஸ்கொயருக்கு A B C D இப்படி டினோட் பண்ணிக்கிறோம். இதை இப்போ பிரிக்கிறோம், ரெண்டாக பிரிக்கிறோம். பிரித்தோம்னா இங்கே பாருங்க, இது ஒன் ரெக்டாங்கிள். சரியா? பிரித்தோம்னா இதை E அப்படின்னு இந்த இடத்த நோட் பண்ணிக்கிறீங்க. இங்கே ஒன்று பிரிக்கிறேன், E F G H I அப்படின்னு இதை பிரிக்கிறோம். இப்போ இங்கே ஒரு ஸ்கொயரு, இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குது. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஸ்கொயருக்கு நான் இங்கே ஒரு நேம் கொடுக்குறேன். சரியா? சாரி, இதுவும் ரெக்டாங்கிள் தான், இதுவும் ரெக்டாங்கிள் தான், இதுவும் ரெக்டாங்கிள் தான், இது ஸ்கொயரு. சரியா? இப்போ 3 ரெக்டாங்கிள் 1 ஸ்கொயர் கம்மிங்க. சரியா? 3 ரெக்டாங்கிளாக பிரிச்சுருக்குறோம், ஒரு ஸ்கொயர். இப்போ பாருங்கள், தெளிவாக தெரியும் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏபிசிடின்னு ஒரு பெரிய ஸ்கொயரு, அந்த ஸ்கொயரில் 3 ரெக்டாங்கிள் 1 1 2 3 இது ஸ்கொயரு. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதுக்கு நேம் டினோட் பண்ண போகிறேன். இப்போ இந்த இடம் எக்ஸுன்னா இங்கேயும் ஆப்போசிட்டில் எக்ஸ் தான், இங்கேயும் எக்ஸ் தான், இங்கேயும்
எக்ஸு அப்படின்னு தான் வரும். ஏன்னா ஸ்கொயரில் சைட் பை சைடு ஈக்குவலு. சரியா? அப்போ இங்கே நேர் ஆப்போசிட்டும் என்ன கிடைக்கும்? எக்ஸுன்னு தான் வரும். இங்கே எக்ஸு அப்படின்னா இங்கேயும் ஆப்போசிட்டும் எக்ஸு தான். ஓகே, அப்போ நெக்ஸ்ட்டு ரெக்டாங்கிளில் இந்த இடம் எக்ஸுன்னு இருக்குது, நம்ம இங்கே ஏன்னு கொடுக்குறோம். சரியா? ரெக்டாங்கிளில் வித்து இன்ட்டு பிரெத்து, அப்போ ஏ இன்ட்டு எக்ஸுன்னு இந்த இடம் வருமா? இப்போ இதில் ஸ்கொயரில் எக்ஸ் ஸ்கொயர், ஏரியாவோட வேல்யூஸ் என்ன? ஸ்கொயர், ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் அப்படின்னா எக்ஸு ஸ்கொயர். இப்போ இங்கே ஏன்னு எடுத்துக்கிட்டோமா, அதனால் என்ன பண்ணுறோம், இங்கே பின்னு எடுத்துக்கிறோம். இங்கே பின்னா ஆப்போசிட் டைரக்ஷனும் பி தான். இங்கே ஏ அப்படின்னா ஆப்போசிட்டில் இங்கேயும் ஏ தான், இங்கேயும் ஏ தான். இப்போ நேம் டினோட் பண்ணியாச்சா? இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த ரெக்டாங்கிளில் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் அப்படின்னா ஏ இன்ட்டு பியா. இதில் இங்கே வந்து பின்னா இந்த இடமும் பி தான். அப்போ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் பி இன்ட்டு எக்ஸு, இந்த இடம் பி இன்ட்டு எக்ஸு. இப்போ இந்த டோட்டல் வேல்யூஸை நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸு ப்ளஸ் பி அப்படின்னு வருமா அந்த இடம்? இந்த இடத்த பண்ணிங்கன்னா என்ன வரும்? டோட்டல் வேல்யூஸை ஆட் பண்ணுறப்ப எக்ஸு ப்ளஸ்ஸு ஏ, எக்ஸு ப்ளஸ்ஸு ஏ அப்படின்னு கிடைக்கும். அப்போ நேர் ஆப்போசிட்டு எக்ஸ் ப்ளஸ் பி தான், நேர் ஆப்போசிட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏ தான். சரிங்களா? இப்போ நம்ம சம்முக்கு போகலாம். த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஏபிசிடி. இப்போ ஏபிசிடி வந்து ரெக்டாங்கிள் அப்படின்னு எடுத்துக்கிறோங்க. ஏபிசிடியை ரெக்டாங்கிள் தான், ஸ்கொயர் இல்லை, ரெக்டாங்கிள். இப்போ சம்மை பார்க்குறோம். ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஏபிசிடி. இந்த ரெக்டாங்கிளில் சைடு பை வித்து இன்ட்டு பர்த்து, இங்கே எக்ஸ் ப்ளஸ் பி இருக்குது, இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஏ இருக்குது. அப்போ ஈக்குவல் டு ஆர்டராக ரைட் பண்ணுறோம், எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ்ஸு பி. சரியா? இப்போ ஏரியா ஆஃப் த ஸ்கொயரை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய 3 ரெக்டாங்கிளும் ரைட் பண்ணிக்கிறோம். இங்கே பாருங்கள், ஸ்கொயரை ஃபஸ்ட்டு எடுக்கிறப்ப டிஹெச்ஐஜி, டிஹெச்ஐஜி. இப்போ ஏரியா ஆஃப் த ஸ்கொயர், சதுரத்தின் பரப்பளவு, ஈக்குவல் டு ப்ளஸ்ஸு, இது என்ன எடுக்கிறோம், டிஹெச்ஐஜி, டிஹெச்ஐஜி. சரியா? நெக்ஸ்ட்டு ப்ளஸ் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஏஇஐஹெச். சரியா? இந்த ஸ்கொயர் எடுத்தோம் ஃபஸ்ட்டு, இதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம், இதை செகண்ட் எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு இதை தேர்டு எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு இதை ஃபோர்த்தாக எடுக்கிறோம். சரியா? இப்போ நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள், ஏரியா ஆஃப் த செவ்வகத்தின் பரப்பளவு, செவ்வகம் என்ன, இந்த செவ்வகம் ஏஇஐஹெச் ப்ளஸ்ஸு ஏஇஐஹெச். சரியா? நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள், இந்த ரெக்டாங்கிள் தேர்ட் ஒன்று, ஏரியா ஆஃப் த rectangle IFCG, IFCG ப்ளஸ் நெக்ஸ்ட்டு இது அதே மாதிரி தான், செவ்வகத்தின் பரப்பு. நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள்
EBFIA. Area of the rectangle EBFIA. செவ்வகத்தின் பரப்பு. So okay, area of the square DHAIG. ஸ்கொயருக்கு வந்து ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணால் எக்ஸ் இன்ட்டு எக்ஸு, அப்போ என்ன ஆகும், எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, ப்ளஸ் சிம்பிளை போட்டேன். ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் AEIH. அப்போ இது என்னது, பிரெத்து இன்ட்டு வித்து அப்படின்னு வரும். அப்போ ஏ இன்ட்டு எக்ஸு, ஏ இன்ட்டு எக்ஸு. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன்று IFCG, பிரெத்து இன்ட்டு வித்து. அப்போ பி இன்ட்டு எக்ஸுன்னு வருமா, ப்ளஸ்ஸு பி இன்ட்டு எக்ஸு. நெக்ஸ்ட்டு இந்த ப்ளஸ் சைனு. நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் EBFIA, ஏ இன்ட்டு பி, ஏ இன்ட்டு பி. இதை ஆர்டராக ரைட் பண்ணோம்னா இங்கே பாருங்கள், எக்ஸு ஸ்கொயர், போத்துலேயுமே எக்ஸு காமனாக இருக்குது, அதனால் எக்ஸை காமனாக எடுத்துக்கிட்டோம்னா ஏ ப்ளஸ்ஸு பி ப்ளஸ்ஸு ஏபி ஈக்குவல் டு எக்ஸு ப்ளஸ்ஸு ஏ இன்ட்டு எக்ஸு ப்ளஸ்ஸு பி. தட்ஸ் ஆலுங்க. ஃபார்முலா இஸ் கம்ப்ளீட்டடு. இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம என்ன பண்ணலான்னா, எல்ஹெச்எஸ் சைடு எடுத்துக்கிட்டு ஆர்ஹெச்எஸ் சைடை ப்ரூஃப் பண்ணலாம். இங்கே பாருங்களா, எக்ஸு ப்ளஸ்ஸு ஏ இன்ட்டு எக்ஸு ப்ளஸ்ஸு பி. இப்படி நம்ம ரைட் பண்ணோம் அப்படின்னா இதை நம்ம ஃபினிஷ் பண்ணலாம். பாருங்கள் எப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், எக்ஸால் இந்த ஹோல் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுறோம், ஏயால் இந்த ஹோல் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படி பண்ணணும் அப்படின்னா எக்ஸால் பண்ணுறப்ப எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி, நெக்ஸ்ட்டு ஏயால் பண்ணுறப்ப ப்ளஸ்ஸு ஏ இன்ட்டு எக்ஸு ப்ளஸ்ஸு பி சீக்குவல் டு எக்ஸையும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸு ஸ்கொயரு, எக்ஸையும் பியும் மல்டிப்ளை பண்ணால் பிஎக்ஸு ப்ளஸ்ஸு இந்த ப்ளஸ் சிம்பிள், ஏயும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் ஏஎக்ஸு, ஏயும் பியும் மல்டிப்ளை பண்ணால் ஏபி. இங்கே பாருங்கள், எக்ஸு காமனாக இருக்குது, காமனாக எடுத்துக்கலாமா, ப்ளஸ்ஸு ஏ ப்ளஸ் பி, ஏ ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸு ப்ளஸ்ஸு ஏபி. இங்கே பாருங்கள், எக்ஸு ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸு ப்ளஸ்ஸு பி. தேர்ஃபோர் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ், ஹென்ஸ் ப்ரூவ். தட்ஸ் ஆல். 4 ஃபார்முலாஸ் வந்து 4 அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மோர் ஃபார்முலாவையும் நெக்ஸ்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னால் நம்ம சம்மை ஸ்டார்ட் பண்ணுன்றதுனால இன்னும் ஷார்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு சில ஃபார்முலாஸை நான் இப்போ லைட்டாக டீச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கிளாஸுக்கு போகணும். தேங்க்யூ.